ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த். போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டின் முன்பு குவிந்திருக்கக்கூடிய ரசிகர்களை அவர் சந்தித்து தற்பொழுது அந்த வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டின் முன்பு குவிந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்தின் முன்பு வாழ்த்து பெறுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் அவரினுடைய இல்லத்திற்கு முன்பு குவிந்திருந்தார்கள். தற்பொழுது அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து வீட்டில் இருந்தவாறு கையசைத்து தனக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல், அதே போல அவரினுடைய பிறந்த நாள், நியூ இயர், இது போன்ற முக்கிய தினங்களில் அவரினுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக ரசிகர்கள் ஏராளமானோர் அவரினுடைய இல்லத்திற்கு முன்பு குவிந்திருப்பார்கள். அதே போல இந்த ஆண்டும் ஏராளமானோர் பல்வேறு மாவட்டங்கள், சென்னை மட்டுமில்லாமல் வெளியூரில் இருந்து கூட ஒரு சிலர் வருகை தந்திருந்தார்கள். ஒரு புறம் மழையும் கூட விட்டு விட்டு பெய்து வந்து கொண்டிருந்தது. எனவே மழையையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் அவரை பார்த்தே ஆக வேண்டும், அவரை பார்த்தால்தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி, அவரினுடைய தரிசனத்தை தான் பெற வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் வங்கியே காத்து கொண்டிருந்தார்கள். இப்படி காலை முதல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வழியாக அவரும் தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முன்னதாக வீட்டிலிருந்து வெளியே வந்த அவர் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து கையசைத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதே போல ரசிகர்களும் அவரை நோக்கி தலைவா தலைவா என்று கோஷமிட்டு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். மேலும் அவர் மீண்டும் வீட்டுக்குள் சென்று அங்கே இருந்து கேட்டின் மீது ஏறி நின்று வீட்டிற்கு வெளியே காத்து கொண்டிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற முக்கிய பண்டிகைகளில் ரசிகர்கள் அவரினுடைய வீட்டிற்கு வருகை தந்து அவரை நேரில் சந்தித்து அவரை நேரில் தங்களுடைய கண்களால் பார்த்து அந்த பண்டிகையை கொண்டாட தொடங்குவார்கள். அப்பொழுதுதான் அந்த பண்டிகை என்பது அவர்களுக்கு நிறைவு பெறும், மனநிறைவாக இருக்கும். அவரை நேரில் தங்களுடைய கண்களால் பார்த்தால்தான் எங்களுக்கு உண்மையான பண்டிகை என்றெல்லாம் ரசிகர்கள் ஆரவாரமாக மகிழ்ச்சியாக வருவார்கள். எனவே தற்பொழுது அவர் ரசிகர்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் கையசைத்து தன்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.